இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் டாமினேட் பண்ணும்போது பிராமின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல ரொம்பவே டாமினேட் பண்ணி இருந்தாங்க. அதே மாதிரி 1911 நடந்த சென்சஸ் கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் பிராமின்ஸ் வந்து வெறும் 3.2% தான். பட் 80% ஆஃப் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க, அதாவது 80% படிப்பு வேலை வாய்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் கையில தான் இருந்துச்சு 1911 வரைக்கும். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் கம்யூனிட்டி, செட்டியார், நாயுடு இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாங்க. 1934 பெரியார் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டா ஸ்டார்ட் பண்ணி அது கூட மெர்ஜ் பண்ணி விட்டாரு. ஆன்டி பிராமின், ஆன்டி காங்கிரஸ் அண்ட் ஆன்டி நார்த் இந்தியா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுதான் வழிவகுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1944 பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு எலெக்ஷன் எல்லாம் போட்டிக்கிடாம அவர் வச்ச டிமாண்ட் என்னன்னு தெரியுமா? அதாவது சவுத் இந்தியா, அந்த தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் சேர்ந்துருந்தது பாத்தீங்களா, இதுக்கு தனி நாடு வேணும்னு போராட ஆரம்பிச்சாரு.